கேசிபி ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றங்களில் அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேவை இருந்து அவங்கள ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போ மற்றவர்கள் போனப்போ கூட அது பெரிய விவாத பொருளாக இல்லை. உட்கட்சி பிரச்சனை உள்ளுக்கு வராங்க, சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ குற்றப்பின்னணி இருக்கிற தன்மை இருக்கு. அப்போ ஊழல் நிலைப்பாடு, இப்போ ஊழல் சக்தின்னு அதிமுகவில் யாரை தான் தாவேகா சொல்லுது? அந்த கேள்வி வந்து போச்சு இல்லை? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமா திரு மணி சார் சொல்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சில அரசியல் நடைமுறைகள் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடக்கணும். இப்போ சமீபத்தில் வந்து தாவேகா எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா செய்ய வைக்கிற முயற்சின்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுது அரசாங்கத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது, அதாவது 1.25 கோடி வாக்காளர்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கவன சிதறலால் இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ அதிமுகவில் 25 பேர், அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்பட தாவேகாவை ஆதரிக்கலாம் என்று பேசப்பட்டு, ஆனால் கடைசி நிமிடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அவர் இல்லாமல் மற்றவர்கள் தாவேகாவோடு இணைந்து அமைகிற அந்த ஆட்சியில் பங்கெடுக்க கூடாது என்கிற ஒரு முடிவில் ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஒரு 25 பேர் ஆதரித்து வாக்களித்து விடுகிறார்கள். அப்படி வாக்களித்ததற்கு பிறகு அவர்கள் திரும்ப அந்த தகுதி நீக்கத்துக்கு ஆளாய் விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுது. நான் கேட்பது கேசிபி, இது எல்லாம் அதிமுக பிரச்சனை. அதுக்கு தான் நான் கேட்பது, விஜய்க்கு என்ன தேவை? முதலமைச்சருக்கு என்ன தேவை? அதுக்கு தான் நான் வர்றேன். அதாவது திரும்ப இணைஞ்சிடுறாங்க. இணைந்ததற்கு பிறகு அவர்களால் வந்து இணைந்து பயணிக்க முடியாத மீண்டும் ஒரு விரோத போக்கு வருகிற பொழுது அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரித்து வாக்களித்த காரணத்தால் ஒரு நட்டாத்தில் விடப்பட்ட ஒரு நிலைக்கு வர்றாங்க. சரி, அடுத்து இன்றைய மணிசார் சொல்லுகிற அந்த பெரும்பான்மையான வழக்குகள், இப்ப இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் இனிமேல் போடுறதுக்கு எது இல்லை, எல்லாமே முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டது. பெரும்பாலான வழக்குகள்ல சார்ஜ் ஷீட்டும் ஆயிடுச்சு. சரி, அப்ப இதுல அரசாங்கத்துக்கு உண்டான ரோல் எதுவுமே இல்லை சார். நீங்க மணி அவர்கள் சொன்னது ஒரு எலெக்ஷன்றது. இப்ப இதுகாலும் திமுக அதிமுக ஆட்சி செஞ்சிச்சு, அவங்களை கைது பண்ணாங்க, இவங்களை கைது பண்ணாங்க, அது வேற. நீங்க தூய சக்தின்னு கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கூட திரு ஆதவ் அர்ஜுனா திமுகவை பார்த்து ஊழல்ன்றாங்க. யார சொல்றாங்க? ஒண்ணு, ஊழல் சக்தின்னு அதிமுக பிரச்சாரத்துல எல்லாம் சொல்லிட்டு, ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் கிடையாது, சி விஜயபாஸ்கர் கிடையாது, எம்ஆர் விஜயபாஸ்கர், யாரு தான் சார் ஊழல் சக்தி? எந்த இடத்துலயாவது சி விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இது கரெக்டா சொல்லியிருக்காங்களா? இல்ல, விஜய் அவர்கள் புதிய மேல வழக்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க ஒரு கேசிபி இப்போ அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்க தூய சக்தின்னு ஒண்ணு கிளைம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எலெக்ஷன் வந்தது, ஜெயிச்சாரு, இதை சொல்லாமா? அது கரெக்டா? இப்ப நீங்க இந்த உங்க தலைப்பிலேயே கூட கனிமொழி அவர்கள் சொன்னதை போட்டிருந்தாங்க. அவங்களும் வாஷிங் மிஷின் தான். அதான் சொல்றேன். அதாவது இதுக்கு தேர்தல்ல 2021 தேர்தல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனர் ஓபிஎஸ் மீது ஐஐடியிலிருந்து ரிப்போர்ட் வந்த உடனே நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி சட்டமன்ற பதிவேடுகளில் இன்றைக்கு இருக்கு. எந்த நடவடிக்கை? இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட், இப்ப கேசிபி அவர்கள்ட்ட கேட்பேன். பாஜகல ஒரு வாஷிங் மிஷின், திமுகவுல ஒரு வாஷிங் மிஷின், தாவேகாவுல ஒரு வாஷிங் மிஷின், ஓகேவா? இல்ல, அதாவது இதையும் தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரு சேர்ந்ததற்கு பிறகு அல்லது அவர்கள் ஆதரித்து வாக்களித்ததற்கு பிறகு அவங்க இதுல சேர்ந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் நான் என்னன்னா, மணி அவர்கள் நம்ம யாரையும் முன்முடிவுக்கு வந்து நான் குற்றம் சுமத்தல. அது திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் அல்லது சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும். ஆனா மணி அவர்கள் கேட்பது, திரு விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சூழலே இல்லை. அவருக்கு ஆதரவு இருக்கு, மக்கள் சக்தி ஆதரவு இருக்கு, தனிப்பெரும் செல்வாக்கோடு புரட்சியே நடத்திட்டு இருக்கிறார். ஏன் இந்த சிக்கல், ஏன் இந்த நெருக்கடியில மாட்டிக்கிறாருன்ற கேள்வியை தானே அவர். அது நல்ல மணி சார் சொன்னதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து ஐ எம் நாட் ஃபார் விஜயபாஸ்கர். ரெண்டு விஜயபாஸ்கருக்குமே இல்லை, எந்த ஊழல் சக்திகளுக்கு இல்லை. மணி அவர்களாவது ரொம்ப சாஃப்டா சொன்னாரு. இதை விட கடுமையாக விஜயபாஸ்கரை பல இடத்துல குட்கா பாஸ்கர்னு தான் நான் விமர்சிச்சிருக்கேன். எனக்கு அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சில நேரங்களில் ஒரு அரசாங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பொழுது சில நிலைகளில்
இதுவுமே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா சில நிலைகளில் இவர்களுக்கு நம்பி வாக்களித்தவர்கள் இங்கே இணைகிறேன் என்கிற பொழுது தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். பட் கவர்மெண்ட்டை காப்பாற்றணுன்றதுதான் இன்டென்ஷன். கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது இல்ல. இப்போ வெறும் கரப்ஷனா இருந்தா நான் அதான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், அவர் சரியா கவனிக்கல. இஃப் இட் இஸ் பியூர்லி கரப்ஷன் கேஸ்னா நான் இவ்வளவு பேச மாட்டேன். குட்கா கேஸ், ட்ரக் கேஸ்ல குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரை சார்ஜ் ஷீட்டட் பர்சன் நீங்க சேர்க்குறீங்கன்னா எதுக்கு இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்? இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றணும் எதுக்காக காப்பாற்றணும் அது சொல்லுங்க. சரி, நாளைக்கு அவர் அக்யூட்டல் ஆயிட்டாருன்னா அது வேற சார். இன்னைக்கு நாளைக்கு அவர் அக்யூட்டல் சில விஷயங்கள்ல அக்யூட்டல்லா கன்விக்ஷனான்றது கிடையாது சார். சில பர்சன்ஸ் சில கேसेस நீங்க சார்ஜஸ் இருந்தாலே நீங்க சேர்த்துக்கூடாது. அவர் நிரபராதி. நீதிமன்றத்தின்படி லீகல் இதுல தண்டிக்கப்படுகிற வரை இல்ல அவர் சாஃப்டா அவரை சப்போர்ட் பண்றாரு. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை நான் சொல்வதை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மறைமுகமாக விஜய் பாஸ்கரை ஆதரிக்கிறீர்கள். இல்ல ரொம்ப ரொம்ப சீரியஸான சார்ஜஸ் இது. இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை எவர் ஒருவரும் அமைச்சரவையில் சேர்க்கிறார்கள் என்றால் அந்த அரசின் நம்பகத்தன்மை கட்சியில சேர்க்கிறதோ அவர் கட்சியில சேர்க்கிறது கட்சியில நீங்க ஆன்லைன்ல உறுப்பினர் போடுறாங்க எல்லா கட்சியிலயும். இல்ல யார் கேசிபி இன்னைக்கு இல்ல கேசிபி நீங்க சொல்றது இல்ல கேசிபி ஐபிஎஸ் இல்ல ஒரே ஒரு விஷயம் கேசிபி ஒரே ஒரு செகண்ட். இப்ப நீங்க கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. மிஸ்டு கால் கொடுத்து வந்தாங்கங்க, ஆன்லைன்ல வந்துட்டாங்கன்னா வேற. இது சம்பந்தமா 40 நாள் விவாதம் போகுது. இடதுசாரிகள் பேசியாச்சு. இப்ப இணைப்பு விழான்றது கொண்டாடி நடத்தி இருக்கீங்க. இது ஏதோ யாருக்கு தெரியாம. ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா நான் சொல்லிடுறேங்க. சுருக்கமா சார், இப்ப கரப்ஷன் கேசஸ்ல கூட ஃப்ரேம் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு அமைச்சரை யாரோ செஞ்ச தப்புக்கு. ட்ரக் கேசஸ்ல இந்த சிஸ்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு விஐபி, அவர் ஒரு அமைச்சர், ஒரு சாலிட் எவிடன்ஸ் இல்லாம பிரைம ஃபேஸே கேஸ் இல்லாம சிபிஐ ஃபிக்ஸ் பண்ணாது, சார்ஜ் ஷீட் பண்ணாது. அப்படிப்பட்டவரை அவர் அக்யூட்டல் கன்விக்ஷன் பேசுறதே தவறு சார். நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இவங்க பல குற்றச்சாட்டு. அது கரப்ஷன் கேஸ், ட்ரக் கேஸ் கிடையாது இல்லையா? அவர் திருப்பி தட் இஸ் நாட் ட்ரக் கேஸ். சோ அவர் திருப்பி அக்யூட்டல் ஆனாரா இல்லையா? எந்த தேவை இருக்குன்னு சொல்ல நான் சொல்றது, அவர் இன்னும் தண்டிக்கப்படல. அடுத்து இந்த அரசாங்கத்தால் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் எதுவும் இல்ல. அவர் அமைச்சர் ஆக்கப்படல. இருந்த எம்எல்ஏவும் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு தான் எப்படி நம்ம உறுதியா சொல்ல? இல்ல நான் கேக்குறது, நம்ம எப்படி உறுதியா சொல்ல வேண்டாம். நான் ஒரே கேள்வி, ஒருவேளை நான் யூகத்துல தான் கேக்குறேன், நீங்க பேசலாம். ஒருவேளை கொடுத்தாங்கன்னா உங்க நிலை தவிர்க்கப்படணும். தவிர்க்கப்படணும். ரிசைன் பண்ணவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுங்கிறது தவிர்க்கப்படணும்.